Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் ஐ பிகம் த வில்லன் த ஹீரோ ஆஃப் திஸ் சாப்டர் 43 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோட் என்ன வந்திருக்குன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு, ஜீனின்னு. அவன் பேர் டெஸ்கின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்குது எபிசோட் ஓப்பனிங்கில். நம்ம ஹீரோ அதே மிடில் ஃபிங்கரில் அந்த ஜீனியை கூப்பிட்டுட்டு இருக்கான், ஏ டெஸ்கி வான்னு. அப்போ அந்த மான்ஸ்டர் அப்போ அந்த ஜீனி வெளியே வரும்போது, இது இந்த காற்று, இந்த சூரிய ஒளி, இது எவ்வளோ மேக்னிஃபிஷண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த டெஸ்கி வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து கேஷுவலாக ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு இருக்கான். எனக்கு தெரியாதா இவனை எப்படி வழி கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அந்த டெஸ்கியை கூப்பிட்றான். ஏ டெஸ்கி இங்கே வா, உனக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது, என் பெயர் வந்து செயின்ட் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சரி உள்ளே வந்துடு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த மிடில் ஃபிகரை காமிச்சு உள்ளே அந்த ரிங்குக்குள்ளே வந்து அந்த டெஸ்கியை உள்ளே அமுச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை வேண்டாம் அப்படின்னு அது கத்திட்டு உள்ளே போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த சைடு வந்து நம்ம சோய் வந்து, ஆமாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமா, எதுக்கு அதை துன்புறுத்துற அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து டேமிங்கு, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது, இப்படி தான் அவனை டேம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் நக்கலா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி டெஸ்கியை வெளியே விட்டோன்னே, மாஸ்டர் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், இனி அந்த ரிங்குக்குள்ளே போடாதீங்க, அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு டெஸ்கி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா, அந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருக்கும்னு, நீ அதுக்குள்ளே விடாதீங்க அப்படின்னு வந்து அதை சொல்லும்போது, சரி வரல, அப்புறம் நான் சொல்கிற பிரச்சனை நீ கேட்கணும், சரி. அதனால் அது போக நீ ரொம்ப தனிமையாக இருப்பல்ல, இந்த ரிங்கில் எத்தனை வருஷமாக உன்னை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உனக்கு நான் வந்து ஒரு வாய்ப்பு தரேன், அதாவது உன் ஹார்ட்டை ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஆளை நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கானா. அங்கே டெஸ்கி வந்து, ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு வந்து டெஸ்கி வந்து திடீர்னு கட்சி மாறிட்டான். ஆமாம் நீ வந்து பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு ஒரு பெரிய வேலை பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த சைடு பார்த்தா நம்ம சோய் வந்து, சீரியஸாவா, இது இந்த காற்றுல இருக்கே இந்த ஸ்மோக் ஹார்மரு, இது வந்து அந்த ஸ்டாட்டஸ்ட்டை போய் சண்டை போடுமா, இது அதுக்கு ஒருத்தா, இதை ஊதி விட்டா இது ஸ்டாட்டஸ்ட் ஊதி விட்டா கூட அப்படியே போயிருமே, இதை வச்சு என்ன பண்ண போகிற அப்போ நம்ம சோய் வந்து இதை ரொம்ப இலக்காரமாக பேசும்போது, நீ சொல்கிறது ஒரு வாசகம் தான். டெஸ்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்மரா ஆர்மர் இல்லை, என் பேர் உன்கிட்ட பேசலை, அது போக அவள் என்ன இதை பார்த்தா பயந்துருவாளா, இது எவ்வளோ நேரம் வந்து அவளை தடுத்து வைக்கிறேன்னு நீ நினைக்கிற, ஸோ இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், இதை விட்டுரு அப்படின்னு நம்ம சோய் வந்து ஹீரோட்ட சொல்லும்போது, நம்ம ஹீரோ, ஓ அப்போனா உனக்கு இதோட வேல்யூ தெரிலன்னு நினைக்கிறேன், சரி நீ வந்து உன் பவரை காமி, அவளுக்கு வந்து நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கன்னு காமி சரியா அப்படின்னு சொல்லும்போது, இதோ ஆகட்டும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு பெரிய கோடாரி எடுத்துட்டு, என்னோட ஆட்டத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி, அப்போது அந்த டெஸ்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 ஆக்ஸையும் ஒரு ஃபார்மேஷனில் வச்சுட்டு, இப்போது இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த உரையிலேருந்து ஸ்வாட் எடுக்கிற மாதிரி எடுக்காமல் ஒரு கிளாக் வைஸில் அந்த ஆக்ஸை வந்து சார்ஜ் பண்ணி ஒரே ஸ்விங்கு பார்த்தா அந்த ஏத்தாப்பில் இருக்க எல்லா மரமும், அதாவது ஒரு ஸ்விங்கில் அங்கே இருக்க பல மரம் வந்து வெட்டிக்கிட்டே போகுது. இந்த சைடு வாவ் பா இவ்வளோ பெருசா அப்படி சோய் வந்து ஆச்சரியப்படுறாங்க. சர்ப்ரைஸ் ஆகிட்டிங்களா, இது சும்மா ஒரு ட்ரெய்லரு, மெயின் பிக்சரை பார்க்குறீங்களா அப்படின்னு டெஸ்கி சொல்லிகிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியாதா, இது வந்து ஒரிஜினலாக வந்து எஸ்ட் ரேங்க் வில்லனாக வர வேண்டியது, ஸோ இது என் கையில் இருக்குது, அப்போ இதுக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் கூட இருக்காதா அப்படின்னு ஹீரோ வந்து அந்த ஒரு கர்வத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ், இல்லை அப்படின்னு 2 பேரும் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சைடு நம்மளோட லீ வந்து நின்றுக்கிட்டு, இல்லை என் பேக்யார்டு உங்களுக்கு தெரியுமா, இது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி வச்சேன் தெரியுமா, நீங்கள் என்னென்னா ட்ரைனிங் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு வந்து லீ வந்து அழுகிற ஸ்டேஜ் போயிட்டாங்களா. ஐயோ இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இதை பார்த்தோன்னா அங்கே இருக்குல்ல அந்த உருவம் தான், அதுதான் எல்லாம் படிச்சு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ போட்டு கொடுத்துட்றானா. அந்த உருவமும் அதை பற்றி எதுவுமே தெரியாமல்
ஓ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வேணா திரும்பி வெட்டவா அப்படின்னு வந்து அந்த டெஸ்கி சொல்லும் போது அவ்வளோதான் சோழியை முடிச்சிட்டாங்க. அந்த டெஸ்கியை பார்த்தா ரொம்ப வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆமாம், நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி இருக்கு டெஸ்கி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம லீ வந்து டெஸ்கியை வந்து லெக்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நீ பண்ணலாமா, ஏன் இப்படி பண்ணுற, இதான் வந்து இப்படி இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு வந்து லீ வந்து லெக்சர் எடுக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ இனி மன்னிச்சிரு டெஸ்கி, என்னால் எதை பண்ணது, நான் ஒரு பாட்டி விட்டுட்டேன், இனி மன்னிச்சிரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அழுதுகிட்டு இருக்கான். என்ன ஃபீலிங் அதான் கேட்க வேண்டியது. இந்த சைட் ஜோயும் நம்ம லீவ் வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சரி, அடுத்த ஸ்லைடில் பார்த்தா இங்கே ஒரு பில்டிங் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யாரும் ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா, ஓ கடவுளே, நான் ரொம்ப ஜெலஸாக இருக்கேன், இங்கே பார்த்தீங்களா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தா இப்போ அதாவது கரண்ட்டை வந்து ஸ்டார்டஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஐசிஐசி இருக்காங்க. அதை வந்து தொட்டு பார்த்தா இந்த மாதிரி ஐசிஐசியும் ஸ்டார்டஸ்ட் இந்த மாதிரி ஐசிஐசியும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சி விளாட்ற மாதிரி ஹார்டின்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு. வாவ், இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி போதே அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட். இது இது ஏன் இப்படி இன்னும் அந்த ஈகோ ஸ்டார் இருக்கா, அது இருக்கணும்ல, அந்த ஒரிஜினல் கிளாசிக் கிளிப் எங்கடா போச்சு அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் ஜெலஸில் தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ஸ்டார்டஸ்ட்டுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு இருந்த ஸ்டார்டஸ்ட்டு இப்போ வந்து எங்கே அதாவது ஸ்டார்டஸ்ட்டும் சரி ஈகோஸ்ட்டும் சரி ரெண்டு பேரும் இருக்கிற அந்த ஃபோட்டோ எங்கடா போச்சுன்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் வேகமாக தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடும்போது கடைசி அவளுக்கு கிடைச்சது என்னன்னா, ஏப்பா அந்த மாதிரி ஒன்று இந்த இன்டர்நெட்லேயே இல்லை, அது எல்லாம் போயிருச்சு அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சா. இங்கே ஸ்டார்டஸ்ட் மனசு உடஞ்சி போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அசோசியேஷனில் காமிக்கும் போது நம்ம ஸ்டார்டஸ்ட் நடந்து போகும்போது அங்கே ஒரு லேடி பார்க்குறாங்க. ஓ ஸ்டார்டஸ்ட், நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் சும்மா இந்த இடத்துல பார்க்க வந்தேன், இந்த இடத்துல எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஓ ஸ்டார்டஸ்ட், உங்களால் முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணுங்கள், குட் லைக் சார்லஸ் அப்படின்னு வந்து அங்கே மோட்டிவேஷன் கொடுக்கும்போது நம்ம ஸ்டார்டஸ்ட்டு ஓகே அப்படின்னு வந்து அதை அப்ரிசியேஷனை வாங்கிட்டு வராங்க. அப்போ ஸ்டார்டஸ்ட் ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஈகோஸ்ட் வந்து புசான்லேயே எல்லா அட்டாக்கும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போனா நான் வந்து அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சி போகும்போது திடீர்னு ஒரு அலாரம் அடிக்குது. அப்படின்னு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வருது, சிஎல்ல வந்து டெரரிஸ்ட் அட்டாக் வருது அப்படின்னு வரும்போது கிடச்சிருச்சு. அப்பனா இந்த அது ஈகோஸ்டாக தான் இருக்குன்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் சிரிச்சுக்கிட்டு வேகமாக ஃபுல் ஃபோர்ஸில் போயிட்டு இருக்கா. இதான் வந்துட்டேன் ஈகோயிஸ்ட் அப்படின்னு வந்து வேகமாக வரும்போது ஸ்டார்டஸ்ட் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கா. இதை விட மாட்டேன், ஈகோயிஸ்ட் விட மாட்டேன் அப்படின்னு வரும்போது அவள் அந்த டெஸ்டினேஷனுக்கு வரா. அப்போது எங்கே இருக்க அந்த ஈகோயிஸ்ட் அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட் தேடும்போது அந்த இடத்துல ஒரு பர்பிள் கலர் எனர்ஜி தோன்றுது. அப்போது இது 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 அப்படின்னு பார்க்கும்போது இது ஈகோயிஸ்ட் இல்லையே அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் பார்க்கும்போது நான் தான் டெட் நைட், நான் தான் ஈகோஸ் டீமோட டார்க் நைட், நான் தான் பேட்மேன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இது வந்து பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு யாருக்காச்சும் தைரியம் இருக்கா என்னை எதிர்த்து சண்டை போட, முடிஞ்சா வாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ பார்த்தா உட்காந்து பாக்காடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஓ அவன் வந்துட்டா போலையே ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு வந்து கேஷுவலாக வந்து பாக்காடு சாப்பிட்டுட்டு இருக்காளா. இங்கிட்டு சியோலுக்கு நீ போகாமல் அதை அமுச்சுக்கிட்டு இருக்கியா, உனக்கு வந்து வர சோம்பேத்தனம் அதிகமாகிடுச்சுலண்ணா அப்படின்னு வந்து இங்கிட்டு சியோ வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டெஸ்கி வந்து ஸ்டார்டஸ்ட்க்கு எதிராக என்ன சொல்லுதுன்னா, இங்கே பற்றியா இதான் வந்து அவன் சொன்ன ஹீரோன்னு நினைக்கிறேன், நீ தானே ஸ்டார்டஸ்ட்டு அப்படின்னு வந்து நம்ம டெஸ்கி சொல்கிறாங்க. அது போக நான் தான் செயின்ட், இல்லை நான் தான் டெட் நைட், நான் தான் உன்னோட ஆப்பனண்ட் அப்படின்னு வந்து டெஸ்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை ஸ்டார்டஸ்ட் ஈகோஸ்ட் எங்கே இருக்கான் அப்படின்னு சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் எந்த இடத்துலையும் வந்து ஈகோஸ்ட் கிடைக்காதனால நான் இங்கே இருக்கேன், நீ எதை பார்க்குற, நீ சாவ போகிற அப்படின்னு கையில் அந்த ஆக்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டார்டஸ்ட் அடிக்க வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ஸ்டார்டஸ்ட் வந்து அவன் இங்கே வரலையா, அப்போ ஈகோஸ்ட் எங்கே தான் போனான் அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த டெஸ்கியை அட்டாக் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பெரிய கிளாஸில் அந்த இடத்துல சுற்றி அந்த ஏர் ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சைடு பார்த்தா அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த நெருப்பு அணையிற அளவு அவ்வளோ பெரிய ஃபோர்ஸு பார்த்தா அதுக்கு முடியலை. அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்குது, மாற்றி அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த டெஸ்கி வந்து ஸ்டார்டஸ்ட்க்கு எதிராக வந்து அதாவது நீ நிற்கிறது கூட டைம் கொடுக்காம ரெண்டு பேரும் கிளாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டெஸ்கி என்ன சொல்லுதுன்னா, நாட் பேட், நீ வந்து இதுக்கு மேலே நல்லா சண்டை போடுவேன் நான் நினைக்கிறேன், இருந்தாலும் என்னைய அடிக்கிறதுக்கு உனக்கு இது பத்தாது, நான் தான் டார்க் நைட் அப்போ நான் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஸ்டார்டஸ்ட் முடிஞ்சா பார்த்துக்கலாம், உன்னை விட்ட மாட்டேன் அப்படின்னு தான் இருக்கா. இந்த சைடு பார்த்தா கமெண்ட்டில் என்ன ரியலாவா ஸ்டார்டஸ்ட்
ஸ்டார்டஸ்ட் தனியாக சண்டை போடுறாங்க. ஈகோஸ்ட் இல்லாமல் ஈகோஸ்டியுமா என்னையா அது ஸ்டீமில் வந்து ஈகோஸ்டியே காணும். எங்கே போனான் அவன் எங்கேயா போனான் அப்படின்னு எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக அவன் இப்படிலாம் வரமாட்டானே, அவன் ஸ்டீமெல்லாம் மிஸ் பண்ண மாட்டானே, எதுக்காக அவன் ஸ்கிப் பண்ணுறான் இன்னைக்கு அப்படின்னு எல்லா ஈகோஸ்ட் ஃபேனும் வந்து ஈகோஸ்ட் எங்கே மேங்கஸ்டிக் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடும் நம்ம ஸ்டார்டஸ்ட் வந்து ஏன் ஈகோஸ்ட் இன்னும் வரல, எப்போ தான் வருவான், ஒருவேளை அவன் வரமாட்டானா, ஏன் அவன் ஏதாச்சும் புசானில் வந்து ஏதாச்சும் வச்சுருக்கானா, அப்போது இனிமேல் அவன் இங்கே வரமாட்டானா அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் ரொம்ப ரொம்ப கவலையாகி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிளாஷ் வந்து பார்க்கும்போது பெரிய இம்பேக்ட் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஸ்டார்டஸ்டோட பவர் குறையிற மாதிரி தெரில. இந்த சைடு அந்த டெஸ்கி வந்து இந்த சைடு டெஸ்கி வந்து ஓவர் பவர் பண்ணிட்டு ஈகோயிஸ்ட் வந்து கரெக்டாக தான் சொன்னான், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் எங்கே தான் போனான், அவன் என்னை வந்து அப்படின்னு வந்து நம்ம அப்போ டெஸ்கி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பனண்ட்டை பார்த்து பல 1000 செஞ்சுரி ஆச்சு, ஸோ அதனால உன்னை இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு அந்த டெஸ்கி சொல்லும்போது நம்ம ஸ்டார்டஸ்ட்டுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன் அவன் இன்னும் இங்கே வரல, ஈகோஸ்ட் எங்கே இருக்கான், அவன் எங்கே இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், எங்கே ஒளிஞ்சு நீ பார்த்துக்கிட்டு இருக்கான், ஈகோஸ்ட் வெளியே வா அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் கத்திக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அங்கே கமெண்ட்டில் ஆமாம் மேங்கோஸ்டிக் எங்கே போனான், மேங்கோ எங்கே போனான், அவன் எங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருப்பான், ஸ்டார்டஸ்ட் அவங்கள கண்டுபிடிங்க மேங்கோஸ்டிக்கை லைவ் கொண்டு வாங்க அப்படின்னு எக்கச்சக்க கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு ஈகோயிஸ்டா அவன் இங்கே வரல, அவர் என்ன சொன்னார்னா அவர் என்ன சொன்னார்னா நானே போதுமா உன்னை ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படி ஸ்டார்டஸ்டுக்கு ஷாக்கு. அப்போது அவள் இங்கே வரல அதானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவள் இங்கே வரல, ஆனால் நான் போதுன்னு சொல்லி அந்த டஸ்கி கையை மேலே தூக்கி அதுலேருந்து ஒரு ஆரா ஃபார்மில் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கான். பத்தாவது ஒரு ஆக்ஸு அதை எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல உன்னை டிஃபீட் பண்ணுறேன், இந்த டியூலுக்கு இப்போ நான் இறுதியாக ஒரு முடிவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவன் வந்து பர்சனலாக புசானில் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ஷிப் எடுத்துகிட்டு வருவான், ஆனால் இங்கே வரமாட்டான். என்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், நான் என்ன அவ்வளோ வீக்கானவனா அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் வந்து கத்திக்கிட்டு இருக்காளா. இந்த சரி என்ன சொன்ன, எனக்கு ஒன்றும் கேட்கல, ஏதாவது சொன்னியா அப்படின்னு அந்த டெஸ்கி வந்து இன்னும் வந்து எரியிற நெருப்பில் என்ன ஊற்றமோ இங்கிட்ட ஸ்டார்டஸ்ட்டுக்கு என்ன சொன்ன, ஒருவேளை என்னைய வந்து அவன் மேனேஜ் பண்ண, அதாவது என்னைய வந்து அவன் அட்டாக் பண்ணுறது கூட அவனுக்கு வந்து டைம் இல்லையா, அவ்வளோ ஒர்த்து இல்லாமல் இருக்கேன் நான் அப்படின்னு ஸ்டார்டஸ்ட்டுக்கு ரொம்ப கோவம். என்னது இதுதான் அந்த அவைக்கிங் எவட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாக்கான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுவும் ஏன் சடனாக நடக்குது, அதாவது நம்ம ஹீரோ என்ன நினைக்கலாம், சண்டையில் தானேப்பா அவைக்கிங் தான் இருக்கும், இவனா நின்றுக்கிட்டு இருந்தால் அவைக்கிங் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைடு கொலவெறித்தனமாக ஸ்டார்டஸ்ட் உடம்புல வந்து எக்கச்சக்கமான ஆறா வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அது அவள் அவைக்கிங் அதாவது இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்போ நான் உன்னைய இங்கே தோக்கடிச்சு என் தகுதியை நான் காமிக்கிறேன், அப்போ அவன் இங்கே வந்து தானே ஆகணும் அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் கொலவெறியில் பார்த்துக்கிட்டு இருக்கதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி